ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து வருவோம். சிந்தனைக்கு ஆதாரமாக யாத்ராகமத்தின் புஸ்தகம், த புக் ஆஃப் எக்ஸோடஸ், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், த புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 24, 24வது வசனம். த புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 24, யாத்ராகமம் 20:24 வாசிங்க. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுவதாக. ஒரு அருமையான ஒரு வேத வார்த்தையை நாம் வாசிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் மோசையோடு சொன்னதான ஒரு வார்த்தை. முதல் பகுதியை விட்டு 2வது பகுதிக்குள்ளே வரும்போது அவர் சொல்கிறார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு, தேவன் உயர்த்தப்படும் இடத்தில் ஆசீர்வாதம் உண்டு. தேவன் உயர்த்தப்படுகிற இடம் எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை பிரைஸ் தி லார்ட், தேவனை உயர்த்துகிறதான இடம் ஒரு குடிசையா இருக்கலாம், ஒருவேளை ஒரு ஓட்டு கட்டிடமா இருக்கலாம், இல்ல ஒரு பங்களா ஹவுஸா இருக்கலாம். எந்த இடமா இருந்தாலும் கர்த்தர் மகிமைப்படுகிற இடத்திலே கர்த்தர் அந்த இடத்திலே வந்து அந்த இடத்தை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேளையில் நாம் ஆலயத்திலே கடந்து வந்து தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு ஸ்டோரி அடிக்கடி உங்கள் மத்தியிலே சொல்வது உண்டு. ஒரு சகோதரர், ஒரு பிரைஸ் தி லார்ட், ஒரு கிராமத்தில் உள்ளதான ஒரு சகோதரர், அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக இருந்து சபைக்கு மிக ஒழுங்காய் செல்கிறதான ஒரு சகோதரர். அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு சிட்டியில் வேலை கிடைச்சதுனால அவர் என்ன பண்ணுவார்னா, கிராமத்தை விட்டு நகரத்திற்குள்ளாக கடந்து வந்து வேலைக்காய் வந்தார். வேலைக்கு வந்த பிறகு அவருக்கு தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே ஆலயத்துக்கு போக வேண்டும் என்கிறதான வாஞ்சையில் சனிக்கிழமையே ஆயத்தமாயிட்டார். ஆனால் எங்கே ஆலயத்துக்கு போகிறதுன்னு அவருக்கு தெரில. உடனடியாக அவர் என்ன பண்ணார், சரி பரவாயில்ல, எங்கேயாவது ஒரு சர்ச்சை கண்டுபிடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அவர் காலையில் எழும்பி அவர் காலில் ரெடியாகி ஒரு சட்டை, ஒயிட் ஷர்ட் போட்டு வேஷ்டியெல்லாம் கட்டி கிராமத்து ஸ்டைலில் தான் பைபிள் எடுத்து நெஞ்சில் வச்சுட்டு என்ன பண்ணார்னா நடந்து போயிட்டே இருக்கிறார். 1 கிலோமீட்டர் ஆச்சு, 1.5 கிலோமீட்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் ஆனதுனால அவருக்கு சொட்டிங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவரே எப்படியாக ஒரு ஆலயத்தினை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டே இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு சர்ச்சை பார்த்தார், ரோட்டு ஓரத்தில் ஒரு சர்ச்சை பார்த்தார். சர்ச்சை பார்த்தோன்னே அவர் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல எப்படியும் ஒரு ஆலயத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு இந்த சர்ச்சு கேட்டுக்குள்ளா என்ட்ரு ஆகும்போது சர்ச்சில் கேட் வாட்சர் சொன்னார், எங்கே போகிற அப்படின்னார். நான் சர்ச்சுக்கு ஆராதிக்க போகிறேன் அப்படின்னார். உடனடியாக அவர் சொன்னார், நோ நீ எல்லாம் ஆராதிக்க உள்ளே வரக்கூடாது அப்படின்னாங்க. ஏன் வரக்கூடாது? அந்த வழியாக நிறைய பேர் போகிறாங்க இல்லை, நிறைய பேர் காரில் போகிறாங்க இல்லை, நான் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லி, சபைன்னு வரும்போது எல்லாருக்கும் பொதுவானது தான், எல்லாரும் போய் ஆராதிக்கலாமேன்னு சொல்லி அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறார். வாக்குவாதம் பண்ணிட்டு, நீ என்ன சொன்னாலும் என்ன, நீ கேட்டில் தானே இருக்கிற, நான் போய் ஆராதிப்பேன்னு சொல்லி அவர் தள்ளிட்டு உள்ளே போயிட்டார். உள்ளே போகிற சூழ்நிலை கேட் வாட்சர் மறுபடியும் போய் என்ன பண்ணார், அவருடைய கழுத்து சட்டையை பிடிச்சிட்டு, ஏன்னா ஒரு கிராமத்து ஆள், ரொம்ப ஏழ்மையான ஒரு மனுஷன், அதை பார்க்கும்போது ஒரு என்ன சொல்ல, ஒரு நல்லா இல்லாத போல் அந்த கேட் வாட்சருக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, அவர் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு நேரே கொண்டு வந்து அவருடைய காம்பவுண்டுக்கு வெளியில், அதாவது அந்த ஆலயத்தினுடைய காம்பவுண்டுக்கு வெளியில் செடி வச்சுருந்தாங்க. அந்த செடிக்கு சைடில் தூக்கி போட்டார்.
இவர் காலில் ரொம்ப டயர்டு, காலில் சாப்பிடல, கூடவே என்ன பண்ணலன்னு சொன்னால் இந்த வெயில் தாக்கத்தினால மிகுந்த பாதிப்பில் அவர் காணப்பட்டதுனால அது உள்ளே போய் கீழே விழுந்த ஒரு எழும்பவே முடியாமல் இருந்த சூழ்நிலையில், அந்த கீழே விழுந்து எழும்ப முடியாமல் சூழ்நிலையில் அவர் அங்கிருந்து சொல்றார், ஆண்டவரே என்னப்பா நான் பண்ணுறது, நான் உம்மை ஆராதிக்க தானே வந்தேன், உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துலையும் நீர் வந்து ஆசீர்வதிக்கிறவர் இல்லை, உம்மை ஆராதிக்கும்படியா உம்முடைய ஆலயத்தில் வந்தேன்னு இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் அந்த அங்கே கிடந்து அப்படி அவர் சொல்ல ஆரம்பித்த உடனே ஒரு சத்தம் கேட்டது, மகனே கவலைப்படாதே அப்படின்ட்டு. என்ன ஆண்டவரே யார் சத்தம்னு கேட்டா, இயேசு, நானே வெளியில் இருக்கிறப்பா, எனக்கு என்ன இல்லை, உள்ள இடம் இல்லை, அங்க ஆராதிக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் சொல்லி அவங்கள மகிமைப்படுத்துறாங்களே தவிர, அந்த இடத்துல அவங்கள உயர்த்துறாங்களே தவிர என்னை அந்த இடத்துல அவங்க உயர்த்தல, என்னை பிரஸ்தாபிக்கல, அதனாலே நான் அங்கே சென்று நான் ஒன்றுமே செய்ய முடியலன்னு சொல்லி அந்த இடத்தில் அந்த சத்தம் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்ப சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எந்த ஸ்தலமா இருந்தாலும் சரி, கர்த்தரை ஆராதிக்கிற இடத்திலே உண்மையாய் நேர்மையாய் பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கிற இடத்திலே கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாய் நேர்மையாய் பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதனாலதான் வீட்டில் வச்சே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்ன, ஆண்டவரே நான் ஆராதனைக்கு செல்லுகிறேன், என்னை ஆண்டவரே ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்க, நான் ஆராதனைக்கு செல்கிறேன், என்னை தகுதிப்படுத்துங்க, நான் ஆராதனைக்கு செல்கிறேன், என்னை ஆயத்தப்படுத்துங்க, ஆராதனைக்கு செல்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தேவ சமூகத்திலே கடந்து வரும்போது நம்மை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து நம்மை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து ஆராதனை ஸ்தலத்திலே வந்து கர்த்தரை உயர்த்த ஆரம்பிக்கும் போது என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆராதித்ததான பிரைஸ் தி லார்ட் ஒரு வித்தியாசமான ஸ்தலமா இருந்தாலும் சரி, அந்த இடத்திலே கர்த்தரை ஆராதித்ததான ஒரு 3 நபர்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக பிரைஸ் தி லார்ட் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், the book of Luke chapter 23. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து வாசிங்க. The book of Luke chapter 23 verse from 39 வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவனை பிரஸ்தாபப்படுத்தின அந்த இடத்திலே கர்த்தர் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. அந்த மரணத்தின் கட்டிலே ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். இயேசுவை சிலுவையிலே அறையப்பட்டு கொல்கதா மேட்டிலே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறதான வேளையிலே மரணத்திற்கு நேராய் ஆண்டவராக தேவன் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய வலப்பக்கத்திலே ஒரு கள்ளனும் இடப்பக்கத்திலே ஒரு கள்ளனுமாக 2 கள்ளர்களை, குற்றவாளிகளை அந்த இடத்திலே சிலுவையிலே தொடர்ந்து அறையப்பட்டிருக்கிறார்கள். இந்த குற்றவாளிகளில் ஒருவன் ஆண்டவரை இகழ ஆரம்பிக்கிறான். இகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது
மற்றொரு குற்றவாளி அந்த இடத்திலே தேவனை பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பித்தான். அல்லேலூயா. எப்படி பிரஸ்தாபப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது அவன் சொல்லுகிற வார்த்தை, நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவர் சொல்லும்போது சொல்றாரு, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். தேவனை பிரஸ்தாபிப்பதற்கு முன்பாக செய்த முதல் காரியம் என்ன அப்படி சொன்னா, தங்களுடைய பாவங்களை, தங்களுடைய வாழ்க்கையில செய்த பாவங்களை அவனுடைய வாழ்க்கையில அறிக்கையிட்டு அவன் பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. தேவன் மகிமைப்பட வேண்டுமே என்றால், தேவனுடையதான நாமம் மகிமைப்பட வேண்டுமே என்று சொன்னால், நாம் தேவனை உயர்த்துகிற ஸ்தானத்திலே தேவனுடைய சித்தம் வெளிப்பட்டு அதிசயங்கள் உண்டாக வேண்டுமே என்று சொன்னால், முதலாவது நம்மை தேவனுக்கு முன்பாய் அறிக்கையிட்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எந்த பாவங்கள் இருந்தாலும் சரி, வேதம் சொல்கிறது, உங்கள் பாவம் இரத்தாம்பரம் போல சிவேர் என்று இருந்தாலும் அவைகளை வெண் பஞ்சை போல நம்முடைய ஆண்டவராக தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். இதை அறிந்து கொண்டதான இந்த கள்ளன் சொல்லுகிறான், அவன் சொல்றான் அந்த மற்ற கள்ளனை பார்த்து, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இன்னும் சொல்றாரு, நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதான பலனை அடைகிறோம். அப்படியானால் தன்னுடைய பாவத்தை அந்த இடத்திலே ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. வசனம் வாசிக்கும் போது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 28:13. சீக்கிரம் வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அறிக்கை செய்கிறது மாத்திரம் இல்ல, என்ன பண்ணணும்? விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாருங்க, இந்த இடத்திலே பார்க்கும்போது அழகாய் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த கள்ளனுடைய வாழ்க்கையிலே தேவனை பிரஸ்தாபிப்பதற்கு முன்பாக தான் ஒரு பாவி என்று சொல்லி அவன் ஒத்துக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. தான் ஒரு பாவி என்று அவன் அறிக்கையிடுகிறவனாய் இருக்கிறான். சொல்றான், நாமோ பிரைஸ் தி லார்ட், நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம் என்று சொன்னா, இப்ப மரணத்தில் இருக்கிறோம், மரணம் நமக்கு வரப்போகிறது. ஏன் மரணம் வருகிறது என்று சொன்னால், நாம் பாவம் செய்திருக்கிறோம், நாம் தவறு செய்திருக்கிறோம், ஆகையால் நமக்கு மரணம் வருகிறது. நம்முடைய பாவத்திற்கு தக்க பலனை இந்த இடத்துல நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி வரும்போது, தன் பாவத்தை மறைக்காதபடிக்கு அந்த இடத்திலே ஒப்புக்கொண்டதான மனுஷனாய் அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவனை மகிமைப்படுத்துகிற, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய ஆராதனையிலே பிரியப்பட வேண்டுமே என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை மறைக்காதபடிக்கு தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை தேவனுக்கு முன்பாய் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் சாட்சியாய் நிலைநிறுத்தும் போது பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அழகா சொல்லப்படுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இரக்கம் பெறுவான். அப்போ பிரைஸ் தி லார்ட், நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா தேவனை பிரஸ்தாபப்படுத்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை உயர்த்தணும், கர்த்தரை ஆராதிக்கணும். ஆராதிக்கிறது எப்படி ஆராதிக்கணும்னு சொன்னா, நம்முடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாய் அறிக்கையிட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு முன்பாய் உண்மையாய் நாம் ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையிலே தேவன் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் பரலோகத்திலே ஆண்டவர் ஒரு பாவியை சேர்த்துக் கொள்வதல்ல, இருக்க மாட்டார். ஒரு பாவியை பரலோகத்தில் சேர்க்க மாட்டார். வசனம் சொல்லுது, தேவன் பாவிகளின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். பாவிகளின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் சொன்னா, தேவன் பாவிகள் மேல் கோபம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அப்போ பாவிகளை பரலோகத்திலே சேர்த்துக் கொள்ள மாட்டார். அப்போ தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டுமே என்றால், நம்முடைய பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தம் உள்ள தேவ பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். வாசிக்கும் போது ஒரு வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். The book of Revelation
வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. சீக்கிரம் வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே முதலாவது மரணம் இருக்கும். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் நரகத்திற்கு போகிறவர்கள் சொல்லப்பட்டிருக்கு இரண்டாம் மரணமாகிய அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாம் மரணமாகிய என்று சொன்னால் அங்கே மரணம் இல்ல, மரணத்திற்குரிய வேதனை உண்டு. மரணத்திற்குரிய வேதனை இருக்கும். வசனம் சொல்லுது, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். யார் பங்கடைவாங்க? மேல சொல்லப்பட்டிருக்கிற பாவம் செய்கிற அனைவரும். பாருங்க, கடைசியா ஒரு வார்த்தை இருக்கு, பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற, தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்திற்கு நாம் விலகி ஓடி கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது பார்க்கும்போது இந்த கள்ளன், அதாவது இயேசுவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதான கள்ளர்களில் ஒருவனான அந்த மனுஷன் தன்னை பாவி என்று அந்த இடத்திலே ஒப்பு கொடுத்து தொடர்ந்து என்ன பண்றாரு? அவருடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட் தேவனை உயர்த்தினவராய் காணப்பட்டார். அவர் என்ன பண்றாரு? என்ன சொன்னாரு? வாசிக்கும் போது பிரைஸ் தி லார்ட் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 23:40 வாசிங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். 42 வாங்க. 42. இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து தன் பாவங்களை ஒப்பு கொடுத்து தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்ததான அந்த கள்ளன் இப்போது ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தினவனாய் காணப்பட்டான். என்ன பிரஸ்தாபப்படுத்துறாரு? அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்றாரு, நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவரோ என்ன பண்ண தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னா இவருடைய வாழ்க்கையில தப்பு பண்ணலையே. நம்ம நியாயப்படி சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். இயேசு எந்த தப்பையும் பண்ணல, ஆனா அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு, அவர் தகாதது ஒன்றையும் செய்யவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தை அந்த இடத்திலே அவன் சொன்னவராய் காணப்பட்டான். அல்லேலூயா. முதலாவது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டான். இரண்டாவது ஆண்டவராகிய இயேசுவை உயர்த்தி பிரஸ்தாபப்படுத்தி அந்த இடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவனாய் காணப்பட்டான். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே பிரைஸ் தி லார்ட் தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டியது நம்முடைய இன்றியமையாத கடமையா இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பின்பு நாம் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தேவனை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் நாம் தேவ சமூகத்திலே ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா.
நம்முடைய சபையிலிருந்து அநேக தேவ ஊழியர்கள் எழும்பி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற திட்டங்களோடு கூட நாம் ஜெபத்திற்குள்ள இருக்கும்போது, கடந்த வாரத்தில் கூட ஒரு சகோதரர், வாலிப சகோதரர் வந்து, பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய அழைப்பு இருக்கு, நான் ஊழியத்தை செய்யும்படியா விரும்புகிறேன், கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார். நான் அதுக்காக சொல்லேன்னு சொன்னா, இந்த கடைசி நாட்களிலே, கடைசி காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நம்மை நாமே அர்ப்பணிக்கிறது மிகவும் இன்றியமையாத ஒன்று. ஆனால் அதற்கு முன்பாக நம்முடைய பாவங்களை கழுவி தேவனுக்கு முன்பாய் நம்மை சுத்திகரிக்கப்பட வைக்க வேண்டியது நம்முடைய இன்றியமையாத கடமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப என்ன பண்றாரு? தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, அவர் தகாதது ஒன்றையும் செய்யவில்லையே, இவர் எந்த தப்பும் பண்ணலையே. பாரு, அந்த கள்ளருக்கு முன்பாக, தங்களுக்கு முன்பாய் கீழே ஒரு சில சேவகர்கள் நிற்கிறாங்க, 100 அதிபதிகள் நிற்கிறாங்க, இயேசுவுடைய தாய் மற்றும் சீஷர்கள் நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது அந்த சிலுவையிலே அறையுண்டதான ஒரு கள்ளன் ஆண்டவராகிய தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிறவராகவே காணப்பட்டான். அவர் பிரஸ்தாபப்படுத்தி சொல்றாரு, அவர் தகாத ஒன்றை செய்யல, அவர் பாவம் செய்யல, அவர் குற்றம் செய்யல, அவர் எந்த குறையும் செய்யலன்னு சொல்லி இயேசுவை அந்த இடத்திலே அவன் மகிமைப்படுத்தி விட்டு அவன் தொடர்ந்து சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். அழகா சொல்றார் பாருங்க, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியனை என்ன பண்ணுங்க, நீங்க நினைத்தருளும். இப்ப கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லும்போது, அந்த இடத்திலே தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து, பிரைஸ் தி லார்ட், தேவனை மகிமைப்படுத்தினதான, தேவனை பிரஸ்தாபப்படுத்தினதான அந்த கள்ளனிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கள்ளன் சிலுவையில் நின்று கொண்டு தேவனை பிரசித்தப்படுத்தினான், தேவனை பிரசித்தப்படுத்தினான். அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே வைத்து அவரை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தம் உள்ளவர் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே முதலாவது நாம் பார்க்கும்போது, சிலுவையிலே அறையுண்ட கள்ளனுடைய வாழ்க்கையிலே, பிரைஸ் தி லார்ட், கர்த்தரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பிரசித்தப்படுத்தும்படியாய் விரும்பினார். கர்த்தர் அவருக்கு, பிரைஸ் தி லார்ட், நல்ல ஒரு ஆசீர்வாதமான முடிவை கர்த்தர் கொடுக்க சித்தம் உள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது வாசிங்க, பிரைஸ் தி லார்ட், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிங்க. The book of Acts chapter 16 verse 25 வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல பவுலும் சீலாவும் தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். எங்க பிரஸ்தாபப்படுத்துறாங்க? சிறைச்சாலையிலே தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். போன வாரத்தில் பாஸ்டர் வந்து சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னாரு. நம்ம யாரையாவது சிறைச்சாலையில் தூக்கி போட்டா, கிறிஸ்துவுக்காக சிறைச்சாலையில் தூக்கி போட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, யாரும் அதிகமா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இங்கே நான் கட்டப்பட்டிருக்கிறேன், மிகுந்த வேதனையில் இருக்கிறேன், நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல தூக்கம் இல்லை, கொசு கடிக்குது, ஒரு லெட்டர் எழுதுனா அப்படி தான் என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக நல்ல ஒரு லாயரை பார்த்து சீக்கிரமாக என்ன பண்ணுங்க, வெளியில் கொண்டு வரதுக்கு முயற்சி எடுங்க, அப்படி தான் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பவுலும் சீலாவும் ஒரு பிசாசை துரத்தினதுனால அவர்களுக்கு அநேக அடிகளை அடித்து அவங்களை என்ன பண்றாங்க, ஒரு சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போட்டாங்க. சிறைச்சாலையில கொண்டு போட்ட உடனே அவர்கள் மனுஷ உதவியை நாடவே இல்லை. அல்லேலூயா. மனுஷ உதவியை நாடவே இல்லை. சிறைச்சாலையில வைத்துக் கொண்டு தேவனை பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், தேவனை விசுவாசித்து கர்த்தருக்குள் வளர்ந்து வருகிற தேவ பிள்ளைகள்,
கர்த்தரை ஏற்றுக்கொண்டுதான ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் வரும்போது, ஒரு சிறைச்சாலை போன்றதான போராட்டங்கள் வரும்போது மனுஷனை தேடாதபடிக்கு, மனுஷனை நம்பாதபடிக்கு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கர்த்தர் வந்து அந்த இடத்திலே அற்புதத்தை செய்ய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த சிறைச்சாலையிலே தூக்கி போடப்பட்டிருக்கிறார்கள். அநேக அடிகள், அநேக காயங்கள், இரத்த காயங்கள் வருகிறது. மிகுந்த வேதனையோடு காணப்படுகிறாங்க. உடம்பெல்லாம் மிகுந்த பலவீனத்தோடு காணப்படுகிறாங்க. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து தேவனை பாட ஆரம்பித்தார்கள். அந்த இடத்திலே தேவன் பிரஸ்தாபப்பட ஆரம்பித்தார். அல்லேலூயா. கை கால் கட்டப்பட்டிருக்கலாம், ஒருவேளை ஒரு சிறைச்சாலைக்குள்ளாக தூக்கி போடப்பட்டிருக்கலாம், ஆனால் வாய் கட்டப்படவில்லை. அவர்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள், கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தார்கள். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்திலே தம்முடைய வல்லமையை அங்கே விளங்க பண்ணினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, சில சூழ்நிலைகள் வரும்போது, சத்துருவினாலே சில சதி திட்டங்கள் வரும்போது, சில இன்னல்கள் இடர்கள் வரும்போது நாம் சோர்ந்து போகும்படியாய் அல்ல. இந்த போராட்டங்கள், இந்த சூழ்நிலைகள், இந்த இடரல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் சோர்ந்து போக வைக்கவும் கூடாது. அந்த சூழ்நிலையிலே கர்த்தரை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனை பிரஸ்தாபப்படுத்தும் போது ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்திலே வந்து தம்முடைய சித்தத்தை விளங்க பண்ண தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்ணாரு பாருங்க, வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அதுல 26ஆம் வசனத்திலே வாசிங்க, 25ல இருந்து வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, அதுக்கு முந்தின வசனத்துல வாசிங்க, நான் வாசிக்கிறேன். இவர்கள் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து, யார? பவுலு சீலாவையும் உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே கட்டி வைத்தான். தொடர்ந்து வாசிமா. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். கால் கட்டப்பட்டிருக்கு, உள்காவல் அறையில் இருக்கிறாங்க. உள்காவல் ஒரு கோழி கூண்டு மாதிரி இருக்கும் பாருங்க. எழும்பி நிக்க முடியாது, கால் நீட்டி படுக்க முடியாது. இப்படிப்பட்டதான் ஒரு உள்காவல் அறைக்குள்ளாக என்ன பண்றாங்கன்னா வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களால எழும்பி நிக்க முடியாது. அடினால காயங்கள் வேற, ரத்தம் சொட்டுது, யாரும் கவனிக்கல. இப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலையிலே கால் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்திலே நடுராத்திரியிலே அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். வாசிங்க. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மற்ற காவல் இருக்கிறவங்க ஒருவேளை கொலையாளியா இருக்கலாம், ஒருவேளை திருட்டு கேஸ்ல பிடிச்சவங்களா இருக்கலாம், ஒருவேளை விபச்சார கேஸ்ல பிடிச்சவங்களா இருக்கலாம். எந்த கேஸ்ல பிடிச்சதான திருடர்கள் நமக்கு தெரியாது, கல்பிரிட் குற்றவாளின்னு தெரியாது. ஆனால் காவல் இருந்தவங்க இவங்க நடுராத்திரியில பாடி தேவனை மகிமைப்படுத்தினாலும் அவங்க எந்த பேசாம இரு, சத்தம் போடாம இரு, பாட்டு பாடாம இரு, அதனால சத்தம் போடாதுன்னு சொல்லி யாரும் ஒன்னும் சொல்லல. ஏன்னு சொன்னா இவர்களுடைய ஜெபங்கள், இவருடைய பாடல்கள் தேவனை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே இருந்தது. அல்லேலூயா. இவருடைய பாடல்கள், இவருடைய ஜெபங்கள் தேவனை பிரஸ்தாபப்படுத்த காவல்ல இருந்தவங்களுக்கு கூட அது ஒரு தெய்வீக சமாதானமா இருந்தது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்து இவர்கள் தங்களுடைய சரீரத்தை பார்க்காதபடிக்கு தேவனை துதித்து பாட 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 காவல் இருந்த மற்ற குற்றவாளிகள், மற்ற தவறு செய்தவருடைய வாழ்க்கையில அவர்களை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். வாசிங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. வாசிங்க. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. ஜெபம் உண்மையாய் பிரஸ்தாபப்படுத்துகிறதான இடத்திலே நடக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை உண்மையாய் தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலே நடக்கும் போது தேவன் கிரியை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும்.
ஏன் சில நேரத்தில் சில கிரியைகள் நடக்கல, ஏன் சில விடுதலைகள் இல்லை, ஏன் சில அற்புதமான காரியங்கள் நடக்கலைன்னு சொன்னா நம்ம இன்னும் தேவனுக்கு முன்பாய் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அதிகமா இருக்கு. நம்ம இன்னும் தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அதிகமா இருக்கு. அதனால சில காரியம் நடக்கல. பாருங்க, இவங்க ஜெபம் பண்ண காவல் இருந்தவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டது மாத்திரமல்ல, பிரைஸ் தி லார்ட், சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அதிரத்தக்கதாக பிரைஸ் தி லார்ட் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. அல்லேலூயா. பவுல் சீலாவுடைய கட்டு மாத்திரமல்ல, அங்க சிறைச்சாலையிலே பவுல் சீலாவுடைய பாடல்களையும் ஜெபத்தையும் கேட்டுக் கொண்டிருந்தான மற்ற கைதிகளுடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. அல்லேலூயா. 2 பேர் தான் பாடி ஆராதிச்சாங்க, 2 பேர் தான் தேவனை துதிச்சாங்க, 2 பேர் தான் தேவனை பிரஸ்தாபப்படுத்தினாங்க. ஆனால் அந்த இடத்திலே மற்ற எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிடுச்சு சொன்னா, ஒரு மனமாய் தேவனை துதிக்கிற இடத்திலே ஒருவேளை பலவீனத்தோடு, வியாதியோடு, பிரச்சனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, பலவிதமான சூழ்நிலைகளில் யார் வந்தாலும் சரி, அவர்களுடைய கட்டுகளையும் கலந்து போக பண்ண நம்முடைய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுனால சொல்றேன். ஒரு முறை நம்முடைய மென்ஸ் ஃபெல்லோஷிப் அப்படி சொல்லிட்டு, நம்ம மென்ஸ் பிரேயர் ஃபெல்லோஷிப்னு சொல்லி கோத்தகிரியில் ஒரு ப்ரோக்ராம் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து ஒழுங்கு செய்யணும்னு சொல்லி நானும் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் அதாவது அந்த சூழ்நிலைகள் சரியாக அமையலை. கர்த்தர் சித்தமான அந்த காரியங்களை ஒழுங்கு செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்படி அதாவது ஒழுங்கு செய்து 2 days அங்கே ஒன்லி ஜெபந்தான். இப்படிப்பட்டதான காரியங்களை செயல்பட்டு கொண்டு இருக்க. முதல் நாளில் காலையில் போயிட்டோம். காலையில் போயிட்டு ப்ரேயர் ஆரம்பிச்சாச்சு. ப்ரேயர் ஆரம்பித்த சூழ்நிலையில் எல்லாருமே நல்ல ஃபயரா, எல்லாரும் ஒரு மனதோட ஜெபம் பண்ணி மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இந்த ஜெபங்கள் சென்று கொண்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சகோதரன் ஞானராஜ் அவங்க, அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு சில டியூட்டி விஷயமா அவர் காலையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவர் வரணும்னு சொல்லிட்டு விரும்பிட்டு இருந்தார். அவருக்கு டியூட்டி விஷயமா என்ன பண்ண முடியலைன்னா அவருக்கு டைம் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. அதனால் நீங்கள் முன்னாடி போங்க, நான் வந்துடுறேன்டார். அவர் சரி, நான் ஒரு 10-11 மணிக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். கிளம்பிட்டோம். 11 மணிக்கு அவர் வர முடியலை. மத்தியானமும் அந்த டியூட்டி, அந்த ஒர்க்கு முடியலை. தொடர்ந்து சாயங்காலமாச்சு. அவருடைய ஒர்க் என்னென்னா முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு சாயங்காலமாச்சு. சுமார் ஒரு 4-5 o'clock மேலே ஆயிடுச்சு. அவருக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு, ரொம்ப துக்கமா. இப்படி ஒரு விசேஷத்தை ஜெபம் இருந்துச்சு, என்னால் போக முடியலையேன்னு சொல்லிட்டு மிகுந்த துக்கத்தோடு இருந்தார். என்னாலும் அன்னைக்கு அந்த சாயங்காலம் என்ன பண்ணார், கார் எடுத்துட்டு என்ன பண்ணார், கோத்தகிரிக்கு அவர் கிளம்பி வந்துட்டார். கோத்தகிரியில் கிளம்பி வந்து அங்கே ரொம்ப சோர்ந்து போய் தான் வந்து உட்கார்ந்துருந்தார். ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தார். இங்கே ஜெபிக்கிற நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் பயங்கர ஃபயராக என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணிருக்காங்க. பயங்கரமான பாட்டு, ஆராதனை, பயங்கரமாக ஜெபம் பண்ணிருந்தாங்க. ஜெபம் பண்ணி அவர் ரொம்ப சோர்ந்து போய் அவர் ஒரு சேரில் உட்காந்து கையை கட்டி நான் அமைதியாக உட்காந்து நான் முன்னே கவனிக்கிறேன். பாருங்க, ஜெபங்கள், ஆராதனைகள், தேவனை பாடி துதிக்கிற துதிகள் பெருக 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 அவர் லேசா எழும்ப ஆரம்பிச்சு தொடர்ந்து அவரும் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, எரிந்து கொண்டிருக்கிறதான ஒரு தீயில நல்ல நல்ல கட்டைகள், நல்ல காஞ்சி போன கட்டைகள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில ஒரு பச்சை கட்டையா என்ன பண்ண நான் வந்து உட்கார்ந்தேன். ஒரு பச்சை கட்டை தீயில எரியாது அப்படின்னே, ஆனா காஞ்சி போய் நல்ல கதகதான்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதான அந்த தீயில பச்சை கட்டையாகி என்ன வச்ச உடனே, நான் அதுக்குள்ள வந்த உடனே கர்த்தருடைய கிருபையினால நானும் எரிய ஆரம்பித்தேன். அல்லேலூயா. நானும் எரிய ஆரம்பித்தேன். அவர் சாட்சி சொன்னாரு. எதுக்காக நான் அதை சொல்றேன்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற தேவ பிள்ளைகள் ஒரு மனதோடு ஒற்றுமையோடு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதித்து தேவனை பாடி ஆராதிக்கிற வேளையில் ஒருவேளை துக்கத்தோடு, வேதனையோடு, பாடுகளோடு, சமாதானம் இல்லாமல் ஒருவேளை தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிற இடத்துல ஒரு தேவ பிள்ளை வந்தாங்கன்னா அவர்களையும் கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி கடந்து செல்ல பண்ண கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நான் எதுக்காக இந்த காரியத்தை சொல்றேன்னு சொன்னா, சிறைச்சாலையில இந்த 2 பேரும் பாடி ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துகிற வேளையிலே மற்ற கைதிகளுடைய கட்டுகளும் கலண்டது. பூமி அதிரத்தக்கதான ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிட்டு இப்போ
எல்லாருடைய கட்டு கலந்து போயிருக்கு, கதவு திறந்திருக்கு. கைதிகள் என்ன பண்ணுவாங்க? இப்போ விட்டா போதுன்னு ஓடி தப்பிடுவாங்க இல்ல? அப்படி இவங்களுக்கு எல்லாம் ஓடி தப்ப வேண்டியதான ஒரு வாய்ப்பு கிடைச்ச பிறகும் ஒருத்தர் கூட பிரைஸ் தி லார்ட் கதவு வழியா வெளியே போகல. தங்களுடைய கட்டுகள் கலந்திருக்குன்னு சொல்லிட்டு யாரும் வெளியே போகல. அவர்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து கர்த்தரையே மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இப்ப கைதிகளுடையதான செயல்களிலே மாற்றம் ஏற்பட்டது. அங்கே பாடலை கேட்டுக்கொண்டிருந்த கைதிகள் உண்மையாய் வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார்கள். இந்த சிறைச்சாலைக்கு நாங்கள் உண்மையா இருக்க வேண்டும் என்று, சிறைச்சாலை காவல்காரனுக்கு நாங்கள் உண்மையா இருக்கணும், இந்த சிறைச்சாலையில் எடுக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும், ஒரு காலம் திருட்டளவாய் ஓடிவிடக் கூடாது என்று சொல்லிக்கொண்டு தங்களை அந்த இடத்திலே அர்ப்பணித்துக் கொண்டு அவர்கள் நடு இரவா இருந்தாலும் சரி அந்த இடத்திலே அவர்கள் பொறுமையாய் காணப்பட்டார்கள். தேவ நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, நடு ராத்திரியில சிறைச்சாலைக்காரன் எழும்புறான், கதவு திறந்திருக்கு. என்னடா நிறைய பேர் ஓடி போயிட்டாங்களோ, நாளைக்கு அரசாங்கத்துக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் போது சொல்லி அவன் என்ன நினைக்கிறான்னா, ஒரு கத்தி எடுத்து தன்னை குத்தி கொண்டு தான் சாகும்படியாய் சிந்திக்கும் போது, வாசிங்க 27ஆம் வசனம் வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, அவன் குத்துறதுக்கு முன்னாடி பவுல் மிகுந்த சத்தம், சிறைச்சாலைக்காரனை பார்த்து பவுல் மிகுந்த சத்தத்தோடு சொல்கிறார், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் மிகுந்த சத்தமாய் சொல்ல ஆரம்பித்தார். அல்லேலூயா. தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் தேவன் வந்து அவர்களை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. சிறைச்சாலைக்காரன் நீங்க என்ன ஆச்சு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. 29 வாசிங்க. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு கொடிய மனுஷனா இருந்தான். தன்னுடைய வாழ்க்கையில இப்போ தேவன் பிரஸ்தாபப்பட்ட அந்த இடத்திலே அந்த சிறைச்சாலைக்காரன் பேச ஆரம்பிக்கிறான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனை பிரஸ்தாபிக்கிற இடத்திலே ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலே தேவ நாம மகிமைப்படும். தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலே கர்த்தர் பலத்த செய்கைகளை அவர் செய்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. பவுலும் சீலாவும் சொல்றாங்க, அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க மாத்திரம் இல்ல, உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். தேவன் பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலே கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்பது ஏதோ சாதாரணமான காரியம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை என்பது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை என்பது நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை, நம்மை இன்னும் அதிகாரப்படுத்துகிற வார்த்தை, கர்த்தருக்குள்ளே பலனடைய செய்கிற வார்த்தை. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை போதித்தாங்க. தொடர்ந்து வாசிங்க. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். பாருங்க, காயப்பட்டிருக்கிற இடங்களில் கழுவினான். வாசிங்க. அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். எங்கே தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிறதோ, கர்த்தருடைய பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் எங்கே உயர்த்தப்படுகிறாரோ அங்கே ரட்சிப்பு உண்டு, அங்கே ஞானஸ்நான சத்தியம் உண்டு, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உண்டு, கர்த்தருக்காய் வாழும்படியாய் அங்கே அர்ப்பணிப்பார்கள். அல்லேலூயா. சிறைச்சாலையில் 2 பேர் தான் கர்த்தரை ஆராதிச்சாங்க.
2 பேர் ஆராதிக்கும் போது சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் எல்லாருடைய கட்டுகள் அவிழ்ந்தது மாத்திரமல்ல, அந்த இடத்துல தேவன் மகிமைப்படுகிறதான ஒரு பலத்த செய்கைகளை கர்த்தர் செய்தவராயிருந்தார். என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவனை மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்திலே கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற அளவிற்கு நாம் உண்மையாயிருப்போம். கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிற அளவிற்கு நாம் பரிசுத்தமாயிருப்போம். பாடுகள், துக்கங்கள், வேதனைகள் எது வந்தாலும் சரி, என் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பாய் நான் சாட்சியாய் வாழுவேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுப்போம். நிச்சயமாய் நாம் ஒருவராய் இருக்கலாம், குடும்பத்தில் நாம் 2 பேராய் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் 2-3 பேராய் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய குடும்பத்திலே நாம் தேவனை மகிமைப்படுத்தி நாம் சாட்சியாய் இருப்போம். ஒருவேளை நம்முடைய கிராமத்திலே நாம் ஒரு சிலர் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்முடைய கிராமத்திலே தேவனை உயர்த்த ஆரம்பிப்போம். நிச்சயமாய் நம்முடைய கிராமத்தின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சபையிலே கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு 14 பிரேயர் செல்ஸ் ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். 14 இடங்களிலே பிரைஸ் தி லார்ட் சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாய் 14 பிரைஸ் தி லார்ட் வீடுகளை தம்முடைய பிள்ளைகள் திறந்து கொடுத்து அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நோக்கம் என்னவென்றால் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya, அந்த 14 கிராமங்களும் ஆண்டவருக்கு சொந்தமாகும்படியாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக தான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வீடுகளை திறந்து கொடுத்து அந்த ஊழியத்தை செய்யும்படி வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து தேவன் மகிமைப்படுகிறதான இடத்திலே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. லீட் பண்ற லீடர்ஸுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். முக்கியமாய் உங்களுடைய கிராமத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பிரேயர் செல்ஸ் இருக்குன்னு சொன்னா, ஒரு வீட்டில் இருக்குன்னு சொன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல மற்ற ஜனங்கள், மற்ற பக்கத்தில் இருக்கிறவங்களும் வந்து நீங்கள் மற்றவர்களை அழைத்து வந்து தேவ நாம மகிமைப்படுத்தக்க விதத்தில் நீங்கள் கடந்து வந்தீர்கள் என்று சொன்னா, நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை ஆராதித்தார்கள். அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நான் சுருக்கமா முடிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 4:29. எல்லாரும் பைபிள் எடுங்க. எல்லாரும் பைபிள்ல அந்த போர்ஷனை எடுங்க. யாரும் பைபிளை மூடி வைக்க கூடாது. பிரசங்கம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு மூடக்கூடாது. ஓகே, எடுங்க. யோவான் 4:29 வாசிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றால். பாவியாய் காணப்பட்ட சமாரியா ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனே தான் மட்டும் அந்த ரட்சிப்பிலே களி கூறுகிறதிலே சந்தோஷப்படாம தன்னுடைய கிராமமும் சந்தோஷப்படும்படியாய், தன்னுடைய கிராமமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காய் தன் கிராமத்திலே சென்று சொல்றா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவர் கிறிஸ்து தானோ என்று வந்து பாருங்கள் என்று சொல்லி தேவனை தன்னுடைய கிராமத்திலே பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பித்தாள். அல்லேலூயா. நடந்த விஷயம் என்ன? இந்த கிராமத்தில் அநேகர் கடந்து வந்து அந்த இடத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இப்ப சொல்றாங்க, எங்க கிராமத்துல வந்து 2 நாள் நீங்க தங்குங்க ஐயான்றாங்க. இப்போ யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள். ஆனால் இயேசு அந்த பாரம்பரிய கட்டை உடைத்தெறிந்து விட்டு அந்த பிரைஸ் தி லார்ட் சமாரியருடனே சென்று 2 நாள் அந்த இடத்திலே தங்கி அவர்களுக்கு அநேக கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்னார்கள். சமாரியரில் அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த சமாரியா ஸ்திரீ தேவனை பிரசித்தப்படுத்த தன்னை ஆயத்தமானாள். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விடுதலையை பார்த்து கொண்டாள். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அந்த கள்ளன், இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளன் இயேசுவை பிரஸ்தாபப்படுத்தினார். இயேசு அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்தார்.
பிரைஸ் தி லார்ட். சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தினார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். சிறைச்சாலைக்காரன் மாத்திரமல்ல, அந்த கைதிகள் எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியாக அது ஒரு காரணமாய் ஏற்பட்டது. சமாரியா ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையிலே தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை தன் கிராமத்திலே சென்று பிரஸ்தாபப்படுத்தினாள். அந்த கிராமம் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு அது ஒரு காரணமாய் அமைந்தது. இந்த காலை வேளையிலே கர்த்தரை நாம் பிரஸ்தாபப்படுத்தும்படியாய், கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்திலே தம்முடைய பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம், முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் இயேசுவை பிரஸ்தாபப்படுத்தினான். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வாழ்க்கையின் முடிவில் இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். இரண்டாவதாக பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். முடிவு என்னவென்றால், சிறைச்சாலைக்காரன் மாத்திரமல்ல, கைதிகள் ரட்சிக்கப்பட்டு அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். மூன்றாவதாக பிரைஸ் தி லார்ட் சமாரியா ஸ்திரீ ஆண்டவராக இயேசுவை அறிந்து கொண்டு, இயேசுவை கண்டுகொண்டு தன்னுடைய கிராமத்திலே சென்று இயேசுவை பிரஸ்தாபப்படுத்தினாள். அந்த கிராமத்தில் அநேக ரட்சிக்கப்படுவதற்கு அது ஒரு காரணமாய் அமைந்தது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நானும் உண்மையாய் பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையாய் என்னை நீங்க உருவாக்குங்கப்பா. தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய குடும்பத்திலே நாம் தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். நம்முடைய சபையிலே நாம் தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். நம்முடைய கிராமத்திலே நாம் தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். தேவனை பிரஸ்தாபப்படுத்த என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலதுகரத்தை உயர்த்தி பிடிங்க. எந்த நிலைமையிலும் என் தேவனை பிரஸ்தாபப்படுத்த, என் தேவனை உயர்த்த என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை கீழே போடுவோம். தேவன் மகிமைப்படுவாராக. மகா கிருபையும் இரக்கமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஊழியம் உம்முடையது, நாங்கள் உம்முடையவர்கள். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நீர் எங்களை வேறு பிரித்து உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் எங்களை வழிநடத்தி உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை கிருபையாய் மாற்றினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அந்த கள்ளன், ஆண்டவர் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் உம்மை பிரஸ்தாபப்படுத்தினதினாலே அவருடைய வாழ்க்கையிலே பிரைஸ் தி லார்ட் நல்ல ஒரு முடிவை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து பவுலும் சீலாவும் ஆண்டவரே உம்மை பிரஸ்தாபப்படுத்தினார்கள், சிறைச்சாலையிலே பிரஸ்தாபப்படுத்தினார்கள். அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தீர். சமாரிய ஸ்திரீ ஆண்டவரே உம்மை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். அந்த தேசத்திலே, சமாரிய தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஆண்டவரே ஸ்தோத்திர பிரஸ்தாபத்தை கர்த்தர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர். உமக்கு நன்றி அப்பா. நாங்களும் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தாவே, எங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நாட்களிலே, கொஞ்ச காலகட்டங்களிலே உம்மை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை நீங்க வழிநடத்தி எடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. முதல் ஆராதனையிலே மகிமைப்பட்ட எங்கள் ஆண்டவர், இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படியாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு